வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் இன்னைக்கு மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்பவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்குது, அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்குது. அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், உங்களுக்கு தெரிஞ்ச படிச்சு முடிச்ச கேண்டிடேட் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேகன்சி பாரத் பெட்ரோலியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாரத் பெட்ரோலியம் லிமிடெடுக்கு பெருசா இன்ட்ரோடக்ஷன் எதுவுமே தேவையில்லை. இவங்க ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில். ஸோ இவங்களுடைய இந்த வேகன்சி பொசிஷன் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அஷ்யூரன்ஸும் செக்ரட்டரி, இந்த 2 ஓப்பனிங் தான் இவங்க குடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்த 2 ஓப்பனிங்க்கும் எத்தன வேகன்சி காலியா இருக்கு அப்படிங்கிறத அவங்க அட்வர்டைஸ்மென்ட்ல குடுக்கல. இதோட இம்பார்ட்டன்ஸ் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட் 22 ஜான்வரி 2025. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22 பிப்ரவரி 2025. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் இந்த போஸ்டிங்க்கான குவாலிஃபிகேஷன், ஏஜ் எல்லாமே பார்த்துடலாம். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 3 இயர்ஸு ஃபுல் டைமு, ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆர் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் 3 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி 1 அன்னைக்கு நீங்கள் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு லெபார்டரி இன் பெட்ரோலியம், ஆயில், கேஸ், பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் 29 வயசு இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. பட்டு கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி சில கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் போய் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துக்கலாம். அடுத்தது செக்ரட்டரி போஸ்ட்டு. இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியிருந்தா போதும். ஒரு 70% மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10த்லேயும் 12த்லேயும் அவங்க வந்து அதே 70% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது ஒரு கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கள் டிகிரிக்கு முன்னாடி 10த்து அண்ட் 12த்து மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதில் 70 ஆர் அபவ் 70 வாங்கினவங்க தான் இந்த செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இது இல்லாமல் ஒரு 6 மந்த்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்கணும். அது வந்து அட்மின் செக்ரட்டரியல், பிஏ, எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், செக்ரட்டரியல் பிராக்டிஸ், ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஃபீல்டில் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் 5 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதே மாதிரி ஒரு சிமிலர் ரோலில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அதே 29 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் கவர்மெண்ட் ஆர்டர் படி சில கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 22 ஜனவரி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ 22 பிப்ரவரி முடிய போகுது. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா https://www.bharatpetroleum.in. முக்கியமான விஷயம், இந்த வெப்சைட் போகும்போது நீங்கள் ஹோம் பேஜ் போனோடனே கெரியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கெரியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. வேற எதுவுமே பண்ண வேண்டாம். வேற எந்த சப் கேட்டகரிக்கும் போகாதீங்க. கெரியர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணா அதுல வந்துட்டு பி அவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல கொஞ்சம் போல்ட் லெட்டர்ல ஒரு லெட்டர்ஸ், கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் வரும். அந்த போல்ட் லெட்டர்ஸ்க்கு கீழே ரொம்ப சின்னதா கரண்ட் ஓப்பனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் சொன்ன மாதிரி இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ், கரண்ட் ஓப்பனிங்ஸில் போயிட்டு நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனு, அதே மாதிரி மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே, அதாவது சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே நான் போடலை. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு குவாலிஃபைடா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மாத்திரம்தான் வீடியோவை கொடுத்துருக்கேன். ஸோ டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துல அப்ளிகேஷனுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் லிங்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதை நான் கொடுத்துருக்கேன். 10th 12th சர்டிஃபிகேட்டு, அதை தான் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா
கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு டிகிரியில் டிப்ளமோவில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஸ்கேன் காப்பியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதில் வந்து யார் எம்ப்ளாயி, உங்களை ப்ரீவியஸ் எம்ப்ளாயி, அவங்களோட நேமு, நீங்கள் என்ன டெசிக்னேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, லென்த் ஆஃப் சர்வீஸு, டேட் ஆஃப் ஜாயினிங் எல்லாமே தனியாக நோட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அது ஃபுல் டைமாக பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டா, அதே மாதிரி கரண்ட் பேசிக் சேலரி, அப்புறம் வந்துட்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ரீசன்ட் கலர் ஃபோட்டோகிராஃபு, அது வந்து ஜனவரி 2025 அன்னைக்கு எடுத்ததா இருக்கணும். அடுத்தது சிக்னேச்சர் ஸ்கேன்டு காப்பி வச்சுக்கணும் நீங்கள். அதே மாதிரி வந்துட்டு உங்களோட பிஎஃப் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதுடைய ஸ்டேட்மெண்ட் தேவை. அதே மாதிரி லேட்டஸ்ட்டு 3 சேலரி ஸ்லிப் வந்து ஸ்கேன் பண்ணி இமேஜாக எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போட வேண்டியிருக்கும். அதே மாதிரி இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹1180. அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, ஓபிசி, என்சிஎல் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிஸ்க்கு ஃபீஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷம் ப்ரொபேஷன் பீரியட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். இது பெர்மனன்ட் ஜாபு. அதே மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் மொபைல் நம்பரும் பெர்மனன்ட் இமெயில் ஐடியும் வேணும். ஸோ அந்த இமெயில் ஐடியில் மட்டும்தான் உங்களுக்கான ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதை எப்பயுமே ஆக்டிவாக வச்சுக்கோங்க, எப்பயுமே செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இப்போ வந்து கரண்ட் எம்ப்ளாயராக நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ இல்லை ஏதாவது அட்டானமஸ் பாடியிலையோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் சேனல் மூலமாக அப்ளிகேஷன் போடுங்க. அதே மாதிரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை இன்டர்வியூ அன்றைக்கி ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் போடணும். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு வேளை வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் போகும்போது உங்களோட கேட்டகிரி வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடியாக இருந்தால் உங்களுக்கு 3rd ஏசி ட்ரெயின் ஃபேர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட டிக்கெட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அவங்க ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்கேஸ் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா கேட்டகிரி வைஸ் எந்த இதுவும் கொடுக்கல, அவங்க கண்டிஷனும் கொடுக்கல. எல்லா கேண்டிடேட்டுக்கும் இன்டர்வியூக்கு வர எல்லா கேண்டிடேட்டுக்கும் 2nd ஏசி ட்ரெயின் ஃபேர் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து 30 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே தான் இருக்கணும் உங்களோட அந்த டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு. ஸோ இதே நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்டை கொடுத்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் மறுபடியும் அந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், www.bharatpetroleum.in. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. ஹோம் பேஜில் கரியர் ஆப்ஷன்ஸை லைட்டாக கிளிக் பண்ணுங்கள் போதும். அங்கேருந்து அந்த ரொம்ப சின்ன எழுத்தில் இருக்குது கரண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸ்னு, அந்த ப்ளூ கலரில். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். பாரத் பெட்ரோலியம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கம்பெனி, இந்தியாவில் பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதில் ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப லக்கியான விஷயம். ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.